நேத்ரா டேரோ அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள். பொது பலன்கள், தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இப்போ நம்ம ஜூன் மாத பலன் பார்த்துடலாம். கெல்டிக் கிராஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் நான் சேனலுக்காக கெல்டிக் கிராஸ் பண்ணுறேன். ஓகே, ஜூன் மாத பலன் பார்த்தலாம். யூனிவர்ஸ் ஜூன் மந்த் ரீடிங். ஜூன் மந்த் ஓகே. ஓகே, ஓவரால் எனர்ஜி பார்த்துருவோம். என்ன ஓயாமல் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதம்? நிறைய ஓடிக்கிட்டுருக்கு. அநேகமாக போன மாதத்துலேருந்து அப்படி தான் ஓடிக்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் 9 of Swords வருது, இல்லாமல் வராது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜூன் மாதம் ஓவர் திங்க் பண்ணுறீங்க. என்னென்னு பார்ப்போம். கிராசிங் யூ, பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, கிராசிங் யூங்கும்போது அது சேலஞ்ச் பொசிஷன் தான். ஓகேங்களா? எப்படி இருக்குது அப்படின்னா, புதுசாக ஏதாச்சும் நீங்கள் ஒன்று தொடங்கியிருப்பீங்க. இல்லைன்னா ஏன்னு தெரியல, எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வருது. அது ஒரு சில பேருக்கு மட்டுமா இருக்கலாம், இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வருது. ஒரு சின்ன மெசேஜ் நினச்சி நீங்கள், அதாவது அதே மண்டக்குள்ள ஓடிட்டுருக்குன்னு வைங்களேன். ஒன்று அந்த மெசேஜை யாராச்சும் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, இல்லை நீங்கள் ஒரு மெசேஜை யாருக்காச்சும் அனுப்பிச்சிருப்பீங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸ் வராமல் இருந்திருக்கும், ரிப்ளை வராமல் இருந்திருக்கும். அதுவே ஓடிக்கிட்டுருக்கு. என்ன அவங்க பார்த்தாங்களா இல்லையா? இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்களேன். இப்போ வாட்ஸ்அப் இருக்குது, சரிங்களா? வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்க. சாதாரணமாக அவங்க ரீட் ரெசிப்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ உங்களுக்கு எப்படி அவங்க பார்த்துட்டாங்களா இல்லையான்னு தெரியாது இல்லையா? ஏன்னா அவங்க ரீட் ரெசிப்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்போ வரைக்குமா பார்க்கல, இல்லை பார்த்தும் ரிப்ளை பண்ணலையா, ஃபோன் பண்ணி கேட்டுச்சுவாம்மா ஏன் ரிப்ளை பண்ணல அப்படின்ட்டு, பார்த்துட்டியானாச்சும் கேட்போமா? அந்த மாதிரி எல்லாம் ஓடிக்கிட்டுருக்குன்னு வைங்களேன். அது ஒரு சின்ன மெசேஜ், அது உங்களுக்கு முக்கியமான மெசேஜாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 சுச்சுவேஷன் வருது. ஒன்று, நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பீங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரல. இல்லை அவங்க ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க, அதை உங்களால் ஜீர்ணிக்க முடியல, அந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிக்கல. அந்த மெசேஜை படிக்கும்போது உங்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்க நமக்கு அது எப்படி அவங்க இந்த மாதிரி ஒரு மெசேஜை நமக்கு அனுப்பலாம் அப்படின்ட்டு, அதாவது இது தேவையில்லாத ஓவர் திங்கிங், உண்மையை சொல்லணுன்னா. அதனால தான் நான் மெசேஜை சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், பேஜ் எனர்ஜியே உங்களுக்கு மெசேஜ் எனர்ஜி தான். ஓகேங்களா? ஒரு சில பேர்த்துக்கு நீங்கள் புதுசாக ஏதாச்சும் தொடங்கியிருப்பீங்க. அது சின்ன விஷயமா இருக்கலாம், இல்லை பெரிய விஷயமா இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். புது விஷயம் தொடங்கியிருப்பீங்க, அது எப்படி போகும்ன்ட்டு ஒரு அதே யோசனையாக இருக்குது. நம்ம இப்படி தொடங்கிட்டோம், அது ஒரு சின்ன பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை எதுவாக வேணால் இருக்கலாம். புதுசாக ஒன்று தொடங்கியிருக்கீங்க, அது எப்படி போகும் அப்படின்ட்டு ஒரு யோசனை. ஓகேங்களா? ஓகே, வாட் லைஸ் அட் த ரூட் ஆஃப் த சிச்சுவேஷன்? 8 of Cups. ஓகே, என்ன காரணம் இந்த ஓவர் திங்கிங்க்கு அப்படின்னா, உங்களுக்கு திருப்தி இல்லை. அதாவது நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு அந்த மெசேஜ் சிச்சுவேஷனுக்கே வருவோமே. ஓகேங்களா? ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. ஒன்று, நம்ம இப்படி மெசேஜ் அனுப்பிச்சிருக்க வேண்டாம், எதுக்கு அனுப்பிச்சிட்டா அவங்க பார்த்தாங்களே இல்லையான்ட்டு வேறு யோசனை பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கு வேறு ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்ட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுன்னு வைங்களேன். ஒரு என்ன சொல்கிறது, டிசப்பாயின்மெண்ட் தான், அப்செட் தான். அது தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அதனால் உங்களுக்கு அந்த
ஆஃப்டர் ஆல் ஒரு மெசேஜ்னாலே நீங்கள் இப்படி ஒரு டிஸ்கனெக்ஷன் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? டிட்டாச்மெண்ட்டு, சாரி என்ன இங்கிலீஷில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது அந்த அந்த ஃபீலிங் வந்து விட்டு போன மாதிரி உங்களுக்கு தோணுது. புரிஞ்சுதானே நான் சொல்கிறது? எப்பவுமே இருக்கிற அந்த எமோஷ்னல் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஒரு மனசு திருப்தி, என்ன சொல்கிறது, மனசும் சேர்ற அந்த அந்த ஒரு உணர்வு இல்லையா, அது வந்து விட்டு போன மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னு வைங்களேன். ஆஃப்டர் ஆல் இந்த ஒரு விஷயத்தினால, அது ஆஃப்டர் ஆல் கிடையாது, இந்த ஒரு விஷயம் நடந்ததுனால உங்களுக்கு அவங்க கூட அந்த எப்பவுமே இருக்கிற அந்த ஃபீலிங், வசூல்ராஜ் MBBSல கமல் சொல்கிற மாதிரி என்னோட யோசிச்சு கடைசியில் ஃபீலிங்ஸ்ன்னு மட்டும்தான் சொல்வார். அந்த மாதிரி அந்த ஃபீலிங்ஸ், அந்த கனெக்டிவிட்டி வந்து திடீர்னு விட்டு போன மாதிரி, திடீர்னு தூரமாக விலகி போன மாதிரி, அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணுது. அதனால தான் வந்து நீங்கள் இப்படி ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி இப்போ பிஸ்னஸ் அப்படின்ட்டு பார்த்துட்டாலும், ஏன்னா இங்கே மேக்ஸிமம் பிஸ்னஸ்ங்கிற எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தி வரல. ஏன்னா நிறைய என்ன சொல்கிறது, கப்ஸ் திங்கிங் அந்த அந்த மாதிரி தான் வருது. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் புதுசாக வேறு விஷயம் தொடங்கியிருந்தால் கூட அதில் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குது. நீங்கள் தொடங்கிட்டீங்களே ஒழிய மனசு வந்து அதுக்குள்ளே முழுசாக போக மாட்டேங்குதுன்னு வைங்களேன். அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து நீங்கள் அதை பற்றி ரொம்ப யோசிக்கிறீங்க. நம்ம பாட்டுக்கு அவசரப்பட்டு இந்த மாதிரி தொடங்கிட்டோமோ அப்படின்ட்டு யோசனை பண்ணுறீங்க. என்னடா இது, மனசு வேறு ஒட்ட மாட்டேங்குதே. கண்டுபிடிச்சிட்டேன், மனசு வந்து ஒட்ட மாட்டேங்குது. ஓகேங்களா? ஒரு சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் தூரமாக போன மாதிரி ஒரு ஃபீலிங்கு. சரிங்களா? அவங்க உங்கள் மனசை விட்டு அவங்க கொஞ்சம் தூரம் போன மாதிரியோ, இல்லை அவங்க தூரமாக போயிட்டாங்களோங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட்? வாவ். இப்போ நீங்கள் நினச்சிட்ருக்கிறது வந்து அவங்கள தான் நினச்சிட்ருக்கீங்க. ஓகேங்களா? சாதாரணமாக அவங்க வந்து இப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க எப்படின்னா என்னன்னாலும், அதாவது அவங்களுக்கு உங்கள் மேலே அவ்வளோ ஒரு அக்கறை. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இங்கே இன்றைக்கி நான் புல் பண்ண, நான் டெய்லியுமே எனக்கு ரீடிங் பண்ணிக்குவேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி எனர்ஜியே பாருங்களேன், அதிசயமாக வந்த ஒன்று உங்கள்கிட்ட சொல்லணும். கிங் ஆஃப் பென்டிகல்ஸுங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வர்ற கார்டு கிடையாது. ஓகேங்களா? ஸோ என்னோடய ரீடிங்லேயே நீ கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்ததும், இப்போ நம்ம கெல்டிக் ட்ரஸ் பண்ணும்போது கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்தது சின்ன விஷயமே கிடையாது. இது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கவலைப்படாதீங்க, அவங்க வந்து உங்களை விட்டு போக கிடையாது. நீங்கள் நினச்சிக்காதீங்க அவங்க வந்து உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. இன்கேஸ் அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சுன்னா. அதே மாதிரி இப்போ பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் நீங்கள் ஏதாச்சும் புதுசாக தொடங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லபடியாக தான் போகும். சரிங்களா? நல்லபடியாக தான் நடக்கும். இப்போ உங்கள் மனசில் என்ன இருக்குது, வாட்ஸ் ஆன் யுவர் மைண்டுன்னு கேட்டேன். இப்போ உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்னா டிட்டர்மினேஷன் இருக்குது. உண்மையை சொல்லணுன்னா, சரிங்களா, என்னதான் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணாலும் உங்களுக்குள்ள தீர்மானமாக இருக்கீங்க. சரிங்களா? இந்த விஷயம் எனக்கு வேணும், இந்த விஷயம் எனக்கு நடக்கும், அந்த நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு, அந்த ஒரு தீர்மானம் இருக்குது உங்ககிட்ட, முயற்சி இருக்குது. நான் இதுக்கப்புறமா முயற்சி பண்ணுவேன், இதை வந்து நான் விடமாட்டேன், இது எனக்கானது தான், அதனால் இது நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன். கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து அடைஞ்சே தீர்வார். அவர் தான் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். அது என்னவாக இருந்தாலும் சரி, அவர் ஒன்று நினைக்கிறாரு, அதை நடத்தணும்னு நினைக்கிறாருன்னா நடத்திடுவார். அவர் தான் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். அந்த ஒரு விஸ்டம் இருக்குது அவர்கிட்ட. அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில் பாடம் கற்றுருக்கிறாரு. குயின் ஆஃப் வான்ஸ் இந்த மாதிரி, குயின் ஆஃப் ஸ்வான்ஸ் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் கூட ரொம்ப கம்பேர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் அந்த விஸ்டம்ங்கிறது ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு தீர்மானம், அந்த மன உறுதி உங்ககிட்ட இருக்குது. கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன தான் வந்து அது இதையும் யோசித்தாலும் கண்டிப்பாக உங்ககிட்ட அந்த உறுதி, தீர்மானம், அது உங்களுக்கானது தான்ங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாமே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. சரிங்களா? என்ன தான் நம்ம ஜூன் மந்த்தை வந்து என்ன சொல்கிறது 9 ஆஃப் ஸ்வாட்ஸில் ஸ்டார்ட் பண்ணாலும் ரொம்ப அழகாக போய்கிட்டுருக்கு. பார்ப்போம் எப்படி போய்கிட்டுருக்குன்ட்டு. ஓகே. ரீசன்ட் பாஸ்ட் என்ன நடந்தது ரீசண்டாக? ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ரீசண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னா அதுதான் பேசலை. இந்த சென்ஸ் என்ன சொல்கிறது,
ஏதோ ஒன்று மறைச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லலை, ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லலை, சொல்லணும்னு நினச்சாங்க ஆனால் சொல்லலை. மறைச்சிட்டாங்கங்கிறத விட உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ இது வரைக்கும் வந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது அவங்க வந்து உங்ககிட்ட மறைக்கலை, ஆனால் சொல்லலை. புரிஞ்சுதானே? ரெண்டுக்கு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். மனசுக்குள்ளேயே இருக்குன்னு வைங்களேன், ஆனால் இன்னும் வெளியில் சொல்லலை. ஓகேங்களா? அதுதான் நடந்திருக்கு ரீசண்டாக. அதனால தான் இப்போ நீங்கள் ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சென்ஸ் ஜூனில் என்ன ஓவர் திங்கிங் அப்படின்னா, ஏன் மனசில் இருக்கிறத அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? ஏன் சொல்லலை பாருங்களேன். ஏன் சொல்லலை மனசில் இருக்கிறத அப்படிங்கும்போது இங்கே பக்கத்தில் ரூமில் டமான்னு கதவு சாத்தினாங்க. அவங்க வந்து அதை உள்ளுக்குள்ளே பூட்டி வச்சுட்டாங்க. இங்கே அந்த நிமித்தம் பார்க்கும்போது ஓகேங்களா, நான் சிங்க்ரானிசிட்டிஸ் பார்ப்பேன். இப்போ பாருங்கள், இங்கே ஹார்ன் சவுண்டு கேட்குது. ஸோ ரெண்டுக்கு எப்படி வித்தியாசம் வருது பார்த்தீங்களா? அந்த சிங்க்ரானிசிட்டி ஹார்ன் சவுண்டுக்கும் கதவு சாத்துற சவுண்டுக்கும். அதுதான் வந்து பிரபஞ்சம் சொல்கிறது. ஓகேங்களா? மனசுக்குள்ளே உள்ளே வச்சுட்டு பூட்டிக்கிட்டாங்கன்னு வைங்களேன், சொல்லலை. அதனால தான் இப்படி போய்கிட்டுருக்கு. ஓகேங்களா? ரீசண்டாக அவங்க சொல்லாதங்காட்டிக்கு. சரி, பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்ட்டு பார்ப்போம். இந்த பிஸ்னஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது, ஏன்னா இந்த ரெண்டு விஷயம் தானே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிகினிங்லேருந்து. பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் சைலண்ட்டாக தொடங்கியிருக்கீங்க, யார்கிட்டையும் சொல்லாமல். அது நல்ல விஷயம். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் அறிவிப்பு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் இதை பண்ணியிருக்கேன், இது தொடங்கியிருக்கேன், இது பார்த்துக்கோங்க, இது எனக்கு எப்படி வரும், நீங்கள் ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கள், எதுவுமே தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக தொடங்கியிருக்கீங்க அப்படின்னா அப்படியே இருக்கட்டும். கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, கம்மிங் இன் ஃபார் யூ. அடுத்து என்ன நடக்க போகுது? வாவ், ரொம்ப அழகான எனர்ஜி. நைட் ஆஃப் ஒன்ஸ். கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, கவலைப்படாதீங்க. மெசேஜ் அனுப்பலைன்னாலும் பரவாயில்ல. இப்போது ரீட் ரெசிப்ட் ஆஃபில் இருக்குது, மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் வரலைன்னே வைங்களேன், கவலைப்படாதீங்க. மேபி நேர்லேயே கூட வந்து உங்களை பார்க்கலாம். இல்லை இதுக்கு முன்னாடி வந்து எப்படி போய்கிட்டு இருந்ததோ உங்கள் ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி மறுபடியும் நடக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளே அந்த ஸ்பார்க் இருக்கு இல்லையா, ஸ்பார்க்கு அது மறுபடியும் வரும். உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே என்ன ஸ்பார்க்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். என்ன பண்ணால் அந்த ஸ்பார்க்கு மறுபடியும் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அது அவங்களுக்கும் தெரியும். கவலைப்படாதீங்க, ஸ்பார்க் வரப்போகுது. அடுத்து அதுதான் நடக்க போகுது. கம்மிங் இன் ஃபார் யூ அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் நாட்களில், இந்த சென்ஸ் ஜூன் 1st வீக் 2nd வீக் அந்த மாதிரின்னு வைங்களேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் ரெண்டு பேருக்கெல்லாம் மறுபடியும் ஸ்பார்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் ஒரே ஹாப்பி ஆகிடுவீங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்ட்டு, இல்லையா? அந்த மாதிரி ஒரே சந்தோஷமாகிடுவீங்க. ஏன்னா அந்த ஸ்பார்க்கு திரும்ப வரப்போகுது. ஓகேங்களா? கார்ட்ஸ் எல்லாம் தெரியுதா? ஏன்னா கெல்டிக் கிராஸ் ஸ்ப்ரெட்டு வந்து கொஞ்சம் பெரிய ஸ்ப்ரெட். ஓகே, திஸ் இஸ் கம்மிங் இன் ஃபார் யூ. ஓகே, ஸோ அடுத்து என்ன? அடுத்த ஸ்பார்க்கு தான். ஓகே, இது என்ன? someone else in the situation, I mean in your surrounding, in the sense உங்களை சுற்றி இருக்கிறவங்க, அதாவது உங்கள் என்வாயன்மெண்ட்டுன்னு அர்த்தம். ஜூனில் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் கூட இருக்கிறவங்கள எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு பாராட்டு, ஒரு அப்ரிசியேஷன். இப்போ நீங்கள் இதை ரிலேஷன்ஷிப்கே எடுத்துட்டாலும் இந்த ஓவர் திங்கிங்கே தேவையில்லை. அதனால தான் இது ஓவர் திங்கிங்கன்னே வந்திருக்கு. தேவையில்லாத சிந்தனைங்கிறது தான், தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத சிந்தனைங்கிறது தான் வந்து 9 of Swords. கவலைப்படாதீங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். ஒன்று அவங்க திருப்பி மெசேஜ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவாங்க. ஏன்னா ஸ்பார்க் திரும்ப வரப்போகுது. ஸ்பார்க் எப்படி திரும்ப வரும்? உங்களை அங்கீகாரம் பண்ணால் தானே வரும். சும்மா வந்துடுமா ஸ்பார்க்கு? ஸ்பார்க் என்ன சின்ன விஷயமா? தீக்குச்சி எடுத்து கொளுத்திட்டா வந்துடுமா? ஓகே, ஸோ கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ நீங்கள் பிஸ்னஸே தொடங்கியிருக்கீங்க, இல்லை ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஜாபுக்கு போகிறீங்கன்னாலும் கண்டிப்பாக உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. இல்லை ஒரு ப்ரமோஷனுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ப்ரமோஷன் வரும். ஜாபில் லாபம் எதிர்பார்க்குறீங்க, இல்லை ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் புதுசாக ஒன்று தொடங்குறீங்க, ஒரு என்ன சொல்கிறது, லேடிஸ் இருக்கீங்க, பொட்டிக்கே தொடங்குறீங்கன்னு வைங்களேன். உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நல்லா பாப்புலர் ஆகும். ஆக மொத்தம் நீங்கள் பாப்புலர் ஆகிடுவீங்க. ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது உங்களை அவங்க
அந்த அந்த அன்பை வந்து அங்கீகாரம் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறது, அட்டென்ஷன் வந்துருச்சு வார்த்தை. உங்களுக்கு அவங்ககிட்டேருந்து அட்டென்ஷன் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, தொண்டை சரியில்லை பாதியிலேருந்து. ஓகே, ஸோ உங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அட்டென்ஷன் கொடுப்பாங்க, ஸ்பார்க் வரும், அட்டென்ஷன் கிடைக்கும். சூப்பராக இருக்குது. மேபி நீங்கள் பப்ளிக்கில் கூட நீங்கள் மீட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் பப்ளிக்கில் கூட மீட் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் இல்லை செலிப்ரேஷன் அக்கேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றில் மீட் பண்ணலாம். ஸ்பேஸ் பத்தலை, நான் கொஞ்சம் தூரமாக வைக்கிறேன். ஓகேங்களா, தெரிய மாட்டேங்குது. இன்னும் 3 கார்ட்ஸ் வைக்கணுமே. ஓகே, ஹோப்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் பார்த்துருவோம். உங்களுக்குள்ளே என்ன பயம், என்ன வாவ் ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு. ஹோப்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா உங்களுக்குள்ளே என்ன நம்பிக்கை இருக்குது, என்ன பயம் இருக்குது. சரிங்களா, ரெண்டுக்குமே ஒரே கார்டு தான் பார்ப்போம், ஹோப்ஸ் அண்ட் ஃபியர்ஸ். இப்போ என்ன பயம் அப்படின்னா, ஒருவேளை அவங்க முதல் மாதிரி இல்லாமல், இப்போது இது வந்து ஒரு கார்டட் எனர்ஜின்னு சொல்வோம். என்ன சொல்கிறது, ஏற்கனவே வந்து 9 ஆஃப் வான்ஸை வந்து wounded சோல்ஜர்னு கூட சொல்வோம். இப்போ காயப்பட்ட மனசு எப்படி இருக்கும் இல்லையா, காயப்பட்ட மனிதர் எப்படி நடந்துக்குவார் சொல்லுங்கள், ரொம்ப ஓப்பனாக இருப்பாரா, இல்லை தானே. வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் அடிபட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி நடந்துக்குவோம், அப்படி அந்த மாதிரி தானே நம்ம நடந்துக்குவோம். என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம மனசு உடஞ்சிட்டோன்னு வைங்களேன், மனசு உடஞ்சிட்டோம் அப்படின்னா அதே விஷயம் இன்னொரு தடவை வரும்போது நம்ம எப்படி நடந்துக்குவோம், அந்த மாதிரி தான் அவங்க நடந்துக்குவாங்களோ அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பயம். ஓகேங்களா, ஏன்னா இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், மெசேஜ் அனுப்பிச்சப்போ அதையவே நினச்சிட்டு தான் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணிக்குவாங்களோ அப்படின்ட்டு நீங்கள் பயந்துக்கிறீங்க. ஓகேங்களா, ஹோப் அப்படின்ட்டு பார்த்தா என்ன சொல்கிறது, 9 ஆஃப் வான்ஸ் ஹோப்ஸில் வரும்போது இது முடிகிற விஷயம் கிடையாது. புரிஞ்சுங்களா, இப்போ 9 ஆஃப் வான்ஸ் 10 ஆஃப் வான்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கும்போது இந்த விஷயம் வந்து நல்லபடியாக நடக்கும்ன்ட்டு அர்த்தம். அதாவது காயமெல்லாம் ஆறிடும், அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. சரிங்களா, என்னதான் காயம் ஆயிருந்தாலும் அது வந்து ஆறிடும்ங்கிறது தான் ஹோப் 9 ஆஃப் வான்ஸ் வரும்போது. இப்போ அடுத்து 10 ஆஃப் வான்ஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, என்ன பாரம் இருந்துச்சோ மனசில், ஓகேங்களா, அந்த பாரமெல்லாம் இறங்கிடும்னு அர்த்தம். இது வந்து அந்த ஃப்யூச்சர் இதில் வரும்போது 9 ஆஃப் வான்ஸ் 10 ஆஃப் வான்ஸ் வந்துச்சுன்னா நம்ம நெகட்டிவாக பார்க்க வேண்டியது கிடையாது. புரிஞ்சுங்களா, அப்போது உங்களுக்குள்ளே என்ன பயம் இருக்குது, நொந்து போனங்காட்டிக்கு அது அந்த மாதிரி தான் நம்மளை நடத்துவாங்களோ, நீ என்ன காயம் பண்ணிட்ட, நீ என்ன காயப்படுத்திட்ட, அப்படி இன்சல்ட் பண்ணிட்ட, அது பண்ணிட்ட, இது பண்ணிட்டேன்ட்டு நடந்துக்குவாங்களோன்ட்டு ஒரு பயம் உங்களுக்கு. சரிங்களா, ஆனாலும் ஹோப்புன்னு இருந்துச்சுன்னா, ஃபியர்னு இருந்துச்சுன்னா, நம்பிக்கைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அந்த காயமெல்லாம் ஆறிடும், பரவாயில்ல நடந்தது நடந்துருச்சு, இந்த காயம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இங்கே பார்க்கும்போது அவுட்கம் வரும்போது தான் தெரியும். ஓகேங்களா, சரி நம்ம அவுட்கம் பார்த்துடலாம். ஓகே, ஹெர்மிட். ஆஹா, சரி, என்னங்க மேம் இப்படி அவுட்கம் ஹெர்மிட் வந்துடுச்சு. இத்தனை நடந்ததுக்கப்புறம் ஜூன் மாதத்தில் நான் இன்னும் தனியாக உட்காந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்க போகிறேனா, என்னடா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்க போகிறேனா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா. கிடையாது, ஹெர்மிட் அவுட்கமில் வந்துச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா, இந்த சூழ்நிலை பற்றின தெளிவு உங்களுக்கு கிடச்சிரும், கவலைப்படாதீங்க. சரிங்களா, என்ன தெளிவு அப்படின்னா, உங்களோட வேல்யூஸ் என்ன, அதாவது இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு என்ன வேணுங்கிற தெளிவு உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது ஒரு உதாரணம் எடுத்துக்குவாமே, இப்போ மெசேஜில் தானே ஆரம்பித்தோம், பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸுங்கிறத மெசேஜ் தானே. ஆஃப்டர் ஆல் ஒரு மெசேஜை வச்சு இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு நம்ம தீர்மானம் பண்ணிடணுமா, இல்லையே. ரிலேஷன்ஷிப்புங்கிறது அப்படி கிடையாது இல்லையா. ஒரு மெசேஜ் தப்பாயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த 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 ஒரு மனிதரே தப்பு இல்லை, அவங்களே தப்பு தான், தப்பானவங்க தான் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாமா, இல்லை தானே. அதை தான் உட்காந்து யோசிப்பீங்க.
அதுக்காக நீங்கள் தனிமையில் இருக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஹெர்மிட் ஃப்யூச்சரில் வரும்போது தெளிவு கிடைக்கும்னு அர்த்தம். தனிமை வந்துடும், நீங்கள் கடைசியில் ஒத்தையாக உட்காந்துட்டு இருக்க போகிறீங்கன்ட்டு அர்த்தம் கிடையாது. நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா நான் சுகர் கோட்லாம் பண்ண மாட்டேன், ஓகேங்களா? இருக்கிறத சொல்லிடுவேன், ஓகேங்களா? அப்போது இங்கே வந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் கடைசியில் ஜூன் மாதத்தில் உட்காந்து தனியாக உட்காந்து ஒத்தையில் உட்கார போகிறீங்க அப்படின்ட்டு அர்த்தம் கிடையாது. ரிலேஷன்ஷிப்னால் என்னங்கிற தெளிவு உங்களுக்கு கிடச்சிடும், ஓகேங்களா? ஏன்னா இந்த லைட் வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்குது, மற்றவங்க வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. ஹெர்மிட்டுங்கிறவர் அவருக்குள்ளேயே விஸ்டம் இருக்குது. இந்த மாதிரி கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸுங்கிற மாதிரி அவருக்குள்ளேயே விஸ்டம் இருக்குது. அந்த ஞானம் தெளிவு எல்லாம் உங்ககிட்டயே இருக்குது. யாரும் வந்து உங்களுக்கு பாடம் நடத்த வேண்டியதில்லை. ரிலேஷன்ஷிப்னால் எப்படி இருக்கணும், ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு யாரும் வந்து உங்களுக்கு பாடம் நடத்த வேண்டியதில்லை. எல்லாமே உங்களுக்கே தெரியும். அந்த அறிவு, அந்த ஒரு விஸ்டம் எல்லாமே உங்களுக்குள்ளேயே இருக்குது. அந்த தெளிவு, ஞானம், முதிர்ச்சி, இன்னும் சொல்லணுன்னா ஹெர்மிட்டை பற்றி சொல்லணுன்னா அந்த முதிர்ச்சி எல்லாமே உங்ககிட்டயே இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ ஜூன் மாதம் முடியும் போது ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும், தெளிவாயிடுவீங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்கன்னு வைங்களேன். அதுதான் தெளிவு கிடச்சிருச்சு. யோசிச்சு பாருங்கள், ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிற தெளிவு, ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு என்ன வேணுங்கிற தெளிவு, ரெண்டுமே கிடச்சிரும், ஓகேங்களா? என்னென்ன நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க, என்னென்ன அக்செப்ட் பண்ண மாட்டீங்க, அது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்களுக்கு தேவைங்கும் போது, இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, அவங்க ஃப்ரீயாக இருக்காங்கன்னா மட்டும் மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது, இப்போ நீங்கள் காலையில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரீயாக இருந்தால் உடனே ரிப்ளை பண்ணுவாங்க, ஃப்ரீயாக இல்லைன்னா விட்டுருவாங்க. அவங்க எப்போ ஃப்ரீ ஆகுறாங்களோ அப்போ ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த அன்னைக்கு உங்களுக்கு அனுப்பணுன்ட்டு கூட நினைக்க மாட்டாங்க, அடுத்த நாள் அனுப்புவாங்க. அது கிடையாது ரிலேஷன்ஷிப். ஒரு நாளில் எந்த ஒரு மனிதனும் 24/7 24 மணி நேரமும் எல்லா மினிட்ஸுமே வந்து பிஸியாக இருக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்குது. உங்கள் மேலே உங்களுக்கு அவங்க ப்ரையாரிட்டி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த நாள் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? மேம் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா நான் அவங்களுக்கு ப்ரையாரிட்டியே கிடையாது. முக்கால்வாசி பேர் அதுதான் சொல்ல போகிறீங்க. ஏன்னா நிறைய பேர் நோ கான்டாக்டில் இருக்கீங்க இல்லையா? இருக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது நீங்கள் அவங்க வாழ்க்கையில் அவங்களோட ப்ரையாரிட்டியாக இல்லாமல் இருக்கலாம், சரிங்களா? பின்னாடி மனசு மாறலாம். இப்போ உங்களையே எடுத்துக்கோங்களேன், இப்போ இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறதுனால, சரிங்களா, நீங்கள் என்ன நினைப்பீங்க? சரி, அப்போ எனக்கும் நீ ஒன்று எனக்கு ப்ரையாரிட்டி கிடையாது, அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா அதுவும் உண்மைதான். அதுவும் சரிதான். அவங்க எப்போ ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்கள் தான் முக்கியம்ன்ட்டு சொல்லி வராங்களோ அப்போ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? வேறு லெவலில் தெளிவில் இருப்பீங்க. ஏன்னா இந்த ஜூன் மாதம் ஹெர்மிட் உங்களுக்கு விஸ்டம் கொடுத்துருக்கும், தெளிவு கொடுத்துருக்கும், ஓகேங்களா? ஜூன் மாதத்தில் உங்கள் ப்ரையாரிட்டி என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க எப்படி ப்ரையாரிட்டி வைக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த சூழ்நிலை எப்படி மாறும் அப்படிங்கிறது ஜூலை மாதம் தான் தெரியும், ஓகேங்களா? வா, இது வந்து ரொம்ப உண்மையை சொல்லணுன்னா கொஞ்சம் ஹெவியான ரீடிங்காக இருக்குது, சரிங்களா? ஜூன் மாதம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும், அப்படி தான் வருது. ஓகே, சரி, கைடன்ஸ் பார்ப்போம். அதுதான் ரொம்ப முக்கியம். யூனிவர்ஸ் கைடன்ஸ் ப்ளீஸ். வா, ஃபேன்டாஸ்டிக். ஸ்ட்ரென்த்து. எதையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? இருக்கட்டும், கடவுள் பார்த்துக்குவார். என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். நீங்கள் எந்த சூழ்நிலையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இப்போ இன்கேஸ் மெசேஜே எடுத்துக்குவோமே, ஏன்னா முதல்லேருந்து ரீடிங் தொடங்கினதுலேருந்து மெசேஜில் தானே இருக்கும். ஏன்னா இது சின்ன உதாரணம். மெசேஜ்னு சொல்லும்போது உங்களுக்கு டக்குன்னு புரியும் இல்லையா? ஈஸியாக. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்த சொல்லி அது நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத விட நீங்கன்ட்டு இல்லை, என்னையும் செய்தி தான், நம்ம எல்லாருமே தான். ஒரு சின்ன விஷயம், சிம்பிளான விஷயம் சொல்லும்போது நமக்கு டக்குன்னு புரியும். அதை வச்சு நம்ம மற்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்குவோம், ஓகேங்களா? இப்போ மெசேஜே எடுத்துக்கோங்களேன். இப்போ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலை, இல்லை பார்க்கக்கூட இல்லை அப்படின்னே வச்சுக்குவோம். நாள் போய்கிட்டே இருக்குது, ஆனால் ரெஸ்பான்ஸ் வரலைன்னா ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. கால் பண்ணுறது,
இப்போ மெசேஜுக்கு ரெஸ்பாண்ட் வரலன்னு கால் பண்ணுறது. சரி ஒரு வாரம் பொறுத்து பார்ப்போம், அதுக்கப்புறம் கால் பண்ணுவோம். நான் மெசேஜ் அனுப்பி ஒரு வாரம் ஆச்சு, நீங்கள் ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு கால் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பண்ணாதீங்க. ஸ்ட்ரென்த் கார்டு வரும்போது சுச்சுவேஷனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே சமயம் அவங்க மேலே இருக்கிற அன்பு, கருணை எதையுமே நம்ம குறைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரென்த் கார்டு இஸ் அ கார்டு ஆஃப் கம்பேஷன், கைண்ட்னஸ், லவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? லவ்வை விட கம்பேஷன், கைண்ட்னஸ்ன்னு சொல்லுவோம் ஸ்ட்ரென்த்து வந்துச்சுன்னா. ஸோ அந்த அன்பு வேணும் நமக்கு. அவங்க மேலே அன்போடவே இருப்போம், ஆனால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண மாட்டோம், கம்பல் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? சூழ்நிலையை நம்ம கட்டாயப்படுத்த மாட்டோம், அவங்கள ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ள மாட்டோம், நம்மளையும் ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளிக்க மாட்டோம். புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பொறுமை போயிடும். ஏன்னா ஸ்ட்ரென்த்து பொறுமையும் தான். ஸோ பொறுமை, அன்பு, கருணை இல்லையா? பொறுமை கடலினும் பெரிது அப்படின்ட்டு ஒன்று இருக்குது தானே. இப்போ அதெல்லாம் போயிடும் ஒரு கட்டத்தில். ஓகேங்களா? ஏன்னா ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் தானே. ஜூன் மாதம் ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும், பொறுமையே போயிடும். உடனே ஃபோன் எடுக்க வேண்டியது, கால் பண்ண வேண்டியது, அவ்வளோதான். அப்புறம் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் தான் இங்கே நிறைய பேர் இருப்பீங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜூன் மாதம் எந்த சூழ்நிலையுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கணுமோ அந்த சூழ்நிலையை தான் கடவுள் கொடுத்துருப்பாரு. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பண்ணாதீங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அன்போடு இருங்க. ஓகேங்களா? அன்பை மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஒருத்தர் மேலே காட்ட முடியாமல் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, அது மனசுக்குள்ளேயே இருக்கட்டும். ஓகேங்களா? கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது ஜூன் ட்ரேடிங், பரவாயில்ல, இதை தாண்டிடலாம், நம்மளால் முடியும் தானே. அதனால தானே ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. முடிச்சு காட்டுறோம். ஓகேங்களா? ஸோ கடவுள் நம்புங்க. இந்த ஜூன் மாதம் எப்படி நடக்கணும்னு இருக்கோ அது பாட்டுக்கு நடக்கும். அப்படியே ஒரு ஃப்ளோவில் நம்ம பயணம் செய்வோம். ஓகேங்களா? அடுத்த ரீடிங்கில் சந்திப்போம். வணக்கம்.